ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஓலா மெஸ்ஸின்னு சொல்ல அப்புறம் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். அதில் சீசன் 1 சீசன் 2க்கான கிளைம் நாங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணியிருந்தோம் கேட்டோட யூஐடி கொடுக்குறது மூலமாக. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சீசன் 3க்கான இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஃபீஸ் தேவைப்படும். இப்போ ஃபீஸ் தேவைப்படாது, கிளைம் பண்ணுற நேரத்தில் ஃபீஸ் தேவைப்படும். ஒரு லிங்க் ஒன்று கொடுப்போம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். ஆல்ரெடி நீங்கள் 1லையும் சீசன் 2லையும் கனெக்ட் பண்ண வாலெட், அதாவது பழைய ஏர்ட்ராப் பண்ணுற நேரத்தில் கனெக்ட் பண்ணி இந்த வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். கனெக்ட் பண்ணி போட்டு கீழே கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ் இருந்திருக்காங்க பாருங்கள். 12ஆம் தேதிக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி முன்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். 12ஆம் தேதி நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். 12ஆம் தேதி கடைசி நாள் அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணவே முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஸோ 12ஆம் தேதி இன்றைக்கு 7ஆம் தேதி ஒரு 4 நாள் கிடக்குது. 4 நாளைக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே முதல் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்களா இருந்தால் அதில் நிறைய ப்ளாக் செயின்ஸ் தந்திருப்பாங்க. எத்தீரியம், ஆர்பிட்ரியம், பிட்லேயர்னு சொல்லிலாம் நிறைய ப்ளாக் செயின்ஸ் தந்திருப்பாங்க. அந்த ப்ளாக் செயின்ஸில் நீங்கள் தந்திருக்கிறது உங்களுக்கு எது எலிஜிபிளியாக உங்களுக்கு எது ஓகே இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் கடைசி சான்ஸ். இதுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது தான் இந்த டீட்டெயில் அவங்க இதில் வர சொல்லியிருக்காங்க. மேலே பாருங்கள், எத்தீரியம், ஆர்பிட்ரியம், பிட்லேயர் சொல்லி 3 இருக்குது. ஸோ முதல் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எத்தீரியத்தில் மட்டும்தான் இப்போ லிஸ்ட்டாக இருக்குது. எத்தீரியத்தில் மட்டும் தான் கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்குது. மெக்ஸ் குளோபலில் அதோட கேட்டோட எத்தீரியத்தில் மட்டும் தான் ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஆர்பிட்ரியத்துலேயே பிட்லேயர்லேயே ட்ரேட் ஆகலை. ஸோ எத்தீரியத்தில் கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் எங்கள் வாலெட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு நாங்கள் கிளைம் பண்ணி அதிலிருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கையாக இருக்கும். ஒரு $4 $5 போகும். ஆனால் 1000 ஓலா டோக்கன்ஸே $2 இருக்குது. ஸோ பார்த்து உங்களுக்கு விருப்பமானது பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து அந்த டெப்ஸ் ஆஃப் அலோகேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு 400 மில்லியன் 500 மில்லியன் வச்சிருந்தவர்களுக்கு 100 டோக்கன்ஸ் அப்படி கிடைச்சிருக்கும். எனக்கு 50 மில்லியன் இருந்தது. எனக்கு நாட் எலிஜிபிள் சொல்லி வருது. நான் பெருசாக அதில் சீரியஸாக ஒர்க் பண்ணவும் இல்லை. ஏன்னா எங்களை அவங்க யூடியூப் பார்க்க வச்சாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருன்னு சொல்லி வந்தாங்க. நோட் கோயினுக்கு முன்னுக்குலாம் இது வந்த ஞாபகம் இருக்குது. அப்படி பார்க்க வச்சு போட்டு ஒரு பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் டோக்கன் தந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கிளைம் பண்ணது இருந்தவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய லொகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய காயின்ஸ் வச்சிருந்தவர்கள். அடுத்தது போஸ்ட் ஏர்ட்ராப்பில் கடைசி எலிஜிபிலிட்டி செக்கர் வந்திருக்கு. நான் லிங்க் ஒன்று தருவேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபை யுவர் செல்ஃப்னு வரும். அடுத்த இதில் போஸ்ட் டெலிகிராம் ஆப் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கண்டினியூ இன் வெப்சைட், ஸ்டே இன் டெலிகிராம் 2 ஆப்ஷன். கண்டினியூ இன் வெப்சைட்டை கொடுத்த பிறகு இப்படி ஆப்ஷன் வரும். அதில் மேலே 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேஷ்போர்டுக்குள்ள கிளைம்னு சொல்லியிருக்கு தானே, அந்த கிளைமை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளைமை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு செக்கர்ஸ் வரும். மேலே எல்லாமே 3 சாரி விழுந்திருக்கும். கீழே ஆக்டிவிட்டி செக்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி செக்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒரு கேப்சா ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஐ எம் நாட் அ ஹியூமன். அதில் ஒரு கேப்சா ஃபில் பண்ண பிறகு அதுவும் டிக் அடையாளம் விழுந்துடும். டிக் அடையாளம் விழுந்த பிறகு கீழே அடியில் ரெக்கமெண்டட் டாஸ்க்கள், இது கட்டாயம் இல்லை, மேலே இருக்கிற டாஸ்க்கள்னால தான் கட்டாயம். மேண்டட்டரி டாஸ்க் இருக்கிறது ரெக்கமெண்டட் டாஸ்க். இது நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ரைட், அப்படி கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு எலிஜிபிள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூஆர் எலிஜிபிள் சொல்லி வரும். அதோட இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஓடிக்கொண்டு வந்து இதில் பார்த்துருப்பீங்க. பவுல் த்ரூ, அதாவது டெலிகிராமில் CEO போட்டுருக்கிற மாதிரி அவர் போடல, பரடின்னு சொல்லி வேறு யாரோ வர பேரை வச்சு கொண்டு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி நான் வந்து நம்ப வேணாம், பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ப்ளஸ்ன்னு சொல்ல போகிற யார்கிட்ட கொண்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம், ஒரு நோட் மைனிங். அதில் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. TGE வெகு விரைவில் வரலாம்னு சொல்லி பரவலாக கதைகள் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்குது. இந்த மைனிங் மட்டும் இல்லை, எல்லா மைனிங்கையுமே ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்தது டிஸ்பீட்னு சொல்லப்படுற ஒரு டெபின் ப்ராஜெக்ட் 2-3 நாளைக்கு முன்னுக்கு வந்துட்டு அதில் சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணவர்கள் வீடியோ பார்த்த உடனே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ண சொல்லி டீட்டெயிலாக தரணும். அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்காங்க. பெரிய அளவு ஃபண்ட் ரைசிங்லாம் இன்னும் அதை பற்றி அறிவிக்கல. ஒரு டெபின் ப்ராஜெக்ட் நாங்கள் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு டெபின் ப்ராஜெக்ட் லிங்க் தருவோம். அந்த லிங்கை ரெஜிஸ்டர் லிங்க் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் எப்படி ஒரு விஷயத்துக்கு வரும். அதில் உங்களுடைய இது உங்களுக்கு ரோம் ப்ரோஸில் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் எப்படி வரும். அதில் உங்களோட இமெயில் கொடுங்க, யூசர் நேம் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கீழே என்னுடைய ரெஃபரல் கோட் காட்டும். அதில் ஐ ஹேவ் ரெட்னு சொல்லி கிளிக் பண்ணி போட்டு ஐ ஆம் ஹியூமன் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஒரு கேப்சா ஒன்று வரும், ஒரு 4 அனிமல்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்குள்ள ரெஜிஸ்டர்னு சொல்லி கிளிக் பண்ணிங்களா இருந்தால் வெரிஃபிகேஷன் இமெயில் ஹேஸ் பீன் சென்ட். உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று போயிருக்கும். அதை நீங்கள் போய் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் தான் லொகின் பண்ண முடியும். ஸோ உங்களோட இமெயிலுக்கு போங்க. இமெயிலுக்கு போய் பார்த்தீங்களா இருந்தால் டிஸ்பீட்லேருந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். அதில் வெரிஃபை யூ இமெயில் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களை க்ரோமுக்கு ரீடைரக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். அதில் யூசர் நேம் இமெயிலை கொடுத்து பாஸ்வேர்டையும் யூசர் நேம் அல்லது இமெயிலை கொடுத்து நீங்கள் லொகின் பண்ணிக்கொள்ளலாம். அது இல்லாவிட்டால் கீழே எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்திருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசர் அல்லது மிசஸ் ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி போட்டு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் வளமே எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அதை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த @chrome வரும். @chrome கொடுத்து வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஓகே கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இது எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிரும். நான் ஆட் பண்ண எக்ஸ்டென்ஷனை பாருங்கள். அப்படியே ஷோ பண்ணி காட்டுறேன், ஸ்க்ரோல் பண்ணி கீழே டிஸ்பீட் வேலிடேட்டர்னு சொல்லி இருக்குது. டவுன் வேலிடேட்டர் மாதிரி இது டிஸ்பீட் வேலிடேட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். லொகின் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் பண்ணுங்கள். லொகின் பண்ணி மேலே ஆன்லைன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைன் இருந்தால் தான் உங்களுடைய மைனிங் ஒர்க் ஆகி கொண்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் இப்படி தான் இருக்கும். மீட்டர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும். டெய்லி ஏர்னிங்ஸ் இருக்கும். இவ்வளோ நாளும் ஏர்ன் பண்ணது சைக்கிள் ஏர்னிங்ஸ்.
அதோட டெய்லி நாங்கள் earn பண்ணுறதெல்லாம் க்ளைம் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கீழே டேஷ்போர்டுன்னு சொல்லி இருக்குது. அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, என்ன மாதிரி ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம், என்ன ஸ்பீட்டில் ஒர்க் ஆகிக்கொண்டு இருக்குது, உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதோட சில குவெஸ்ட்டுகள் ஒரு 19 குவெஸ்ட்டில் அவைலபிள் இருக்கும். அதாவது முதலாவது டெய்லி கிளைம், ஒவ்வொரு நாளும் 100 பாயிண்ட்ஸ் உங்களால் ஃப்ரீயாக இதில் உள்ள வாரதால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். அவருடைய உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஐபி அட்ரஸ் என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்குது, எவ்வளோ இது உங்களோட டவுன்லோட் ஸ்பீடு இருக்குது, நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகிக்கொண்டிருக்குது. உதாரணம் கிராஸ் மைனிங், நோட் பே மைனிங், அதே மாதிரி சேம் கான்செப்ட், ரைட்? அப்படியே நிறைய குவெஸ்ட்கள், ஒரு 19 குவெஸ்ட்கள் இருக்குது. அந்த 19 குவெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள். ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது, ட்விட்டரை வெரிஃபை பண்ணுறது, டிஸ்கோடை கனெக்ட் பண்ணுறது, டிஸ்கோடை வெரிஃபை பண்ணுறது, டெலிகிராம் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறது, சில டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டர் ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுறது, யூடியூப் டாஸ்க் அப்படிலாம் இல்லை, யூடியூப் டாஸ்க் இல்லை. அப்படியான சில குவெஸ்ட்டுகள் 19 குவெஸ்ட்டுகள் இருக்குது. முடிஞ்ச குவெஸ்ட்டுகள் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குவெஸ்ட்டுக்கும் 1000 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ இப்படி தான் நாங்கள் குவெஸ்ட்டுகளில் கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. டெபின் ப்ராஜெக்ட் புதுசாக வந்திருக்கு, நியூவாக வந்திருக்குது, வெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணல. பெரிய மற்ற டெபின் ப்ராஜெக்ட்டில் வர மாதிரி பெரிய தடங்கள்லாம் வரல. உள்ள வந்தோடனே நீட்டாக ஒர்க் ஆகி கொண்டிருக்குது. இந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூ வரையில. ஸோ ஓகே, இதெல்லாம் ஈஸியான டெஸ்ட்நெட்டாக டெபின் ப்ராஜெக்டாக இருக்க போது. ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபரல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அது ரெஃபரலிங் எடுத்து நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ண விருப்பம்னா அவர்கள் அனுப்பிக்கொள்ளலாம். இதில் எனக்கு பாருங்கள் பெண்டிங் ரெஃபரல்ஸில் இருக்குது. நான் நினைக்கிற நிபர்கள் ஒருத்தருமே இமெயிலில் வெரிஃபை பண்ணாதவர்கள், இமெயிலில் வெரிஃபை பண்ணியிருந்தால் தான் ரெஃபரல்ஸ்கள் கம்ப்ளீட்டட் ரெஃபரல்ஸ்னு சொல்லி வரும். மற்றவர்கள் கம்ப்ளீட் ஆகாத ரெஃபரல்ஸ்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவர்களுக்கு அதையும் சொல்லிக்கொள்ளுங்க. இமெயிலில் வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணி இதில் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும், ஒர்க் அந்த ஆன்லைன்லேருந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி விடணும். எக்ஸ்டென்ஷன் அடைக்கிற வந்து செக் பண்ணி பாருங்கள். சில நேரத்தில் உங்களுடைய நெட்வொர்க் கட் ஆனால் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகிறதும் கட் ஆகிடும். எல்லா நோட் மைனிங், எல்லா டெபின் மைனிங் ப்ராஜெக்ட்டுகளுக்கும் இது சேம். ஸோ இடைக்கிற வந்து கனெக்டில் இருக்கா, ஆன்லைனில் இருக்கான்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ தான் புதுசாக வந்துருக்குது. போக இதை பற்றின டீட்டெயில்கள் வித்ட்ரா வார நேரம், லிஸ்டிங் வார நேரம் எத்தனை டீட்டெயில் உங்களுக்கு தருவேன். எங்களுடைய டெலிகிராம் சேனல் ஆக்டிவாக இருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.